ஜூன் 2024 குரூப் 4 டிஎன்பிஎஸ்சி ஆன்சர் கீ பொதுத்தமிழ். வா என்ற வேறு சொல்லின் வினைமுற்று வந்தால். ராமன் வந்தான். எவ்வகை தொடர் என அறிந்து எழுதுக. எழுவாய் தொடர். ஓர் அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதலெழுத்து அளவுத்து நிற்க இரண்டாம் சொல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது டேஸ் எதுகையாகும். மேற்கதுவாய் எதுகை. நலந்தலை உலகம். நனந்தலை உலகம். இச்சொலின் பொருள் அகன்ற உலகம். பழமொழியினை நிறைவு செய்க. மரத்தை இலை காக்கும், மானத்தை பணங்காக்கும். மோனை சொல்லி கண்டறிக. நந்தவனம் கண் திறந்து நற்றமிழ் பூ எடுத்து பண்ணோடு பாட்டி செய்து பார் போற்ற வந்தாயோ. பயின்று வந்துள்ள மோனை சொல் நந்தவனம் நற்றமிழ். பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. ஒற்றுமையின்மை. விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர். விடைக்கேற்ற வினா தலப்புராணங்களை பாடுவதில் சிறந்தவர் யார்? செந்தமிழ். இலக்கண குறிப்பு தருக. பண்பு தொகை. காவிய தரிசனம் எனும் வடமொழி நூலில் தமிழ் நூலாக அமைந்தது தண்டி அலங்காரம். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடாக்குதல். இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகு வார். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. கூரை வேய்ந்தனர். பொருந்தா சொல்லை கண்டறிக. செப்பல் ஓசை, துள்ளல் ஓசை, அகவல் ஓசை, ஓங்கல் ஓசை. பொருந்தா சொல் ஓங்கல் ஓசை. எதிர் சொல் அறிதல். ஊக்கம் சோர்வு. ஊக்கம் சோர்வு. பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. நீள் பிளஸ் உழைப்பு. படமாட கோயில் பகர்வதற்கு ஒன்று ஈயில். நடமாட கோயில் நம்மவர்க்கு ஆங்காகு. நடமாட கோயில் நம்மவர்க்கு ஒன்று ஈயில். படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே. இப்பாடல் பயின்று ஒன்றுள்ள மோனை. பொழிப்பு மோனை. எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்க அறியல். கட்டளை வாக்கியம். இமிலிசை. இலக்கணம் குறிப்பு தருக. இமிலிசை வினைத்தொகை. மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். மல்லிகை சூடினாள் என்பது பொருளாகு பெயர். பயனில்லாத களநிலத்துக்கு ஒப்பானவர்கள் கல்லாதவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் நாவை காவாதவர். நச்சப் பாடாதவன் செல்வம் நடுவூரில் நச்சும் மரப்படுத்தற்று. ஓமை அணி. கீழ்கண்டவற்றில் ஔவையார் இயற்றிய நூல் ஞானக்குறள். கரைபொரு. இலக்கணம் குறிப்பு வரைக. கரைபொரு இலக்கண குறிப்பு வரைக. இரண்டாம் வேற்றுமை தொகை. புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி போப். வளவன் ஏவா வானூர்தி என்னும் பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு. புறநானூறு இந்நூலை தி 400 Songs of War and Wisdom, an anthology of poem from classical Tamil, தி புறநானூறு என்னும் தலைப்பில் மொழிபெயர்த்தவர் ஜார்ஜ் எல் ஹார்ட். கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி அருளப்பன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? வளன். தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் வளன். முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்கால சிறப்புடைய நாடு சோழ நாடு. சேரி மொழியார் செவ்விதிர் கிளர்ந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனும் மொழி புலனுணர்ந்தாரை. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம் பல்லு. சந்த இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது. சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? குடக்கூத்து. யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர் திருமூலர். வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர் கடுவெளி சித்தர். புலமை பெருங்கடல் என அழைக்கப்பெறுபவர் மு.வே.ஸ். சுவாமிநாதர். காந்தியடிகள் தமிழகம் வந்த போதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர் திரு.வி. கல்யாண சுந்தரனார். திருவிக்கா. தமிழ் வடமொழியின் மகளன்று. அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்து இயங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர் கால்டுவெல். தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு எது? 1969. நாடக கலையை மீட்டெடுப்பதே என தமது குறிக்கோள் என்றவர் நா. முத்துசாமி. ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம்.
மஞ்சக்காமலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. கீழாய் நெல்லி, கீழ்காய் நெல்லி, கீழ்வாய் நெல்லி இவை மூன்றும். உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். கருப்பு மணிகள். தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர் ப. சிங்காரம். முத்துராமலிங்க தேவரை தமிழ் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் திரு. கல்யாண சுந்தரனார். உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கான பெயர் செய்தி படம். தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமை பித்தன். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர் நா. முத்துசாமி. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல் இது. சிரவண பிதுர்பத்தி. பொறுத்துக அலெக்சாண்டர் பெயின். குறியீடுகளை மின்னாற்றலுடன் அச்சிடுதல். ஹாங் மானஸ்கி. கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்டு பாரன். தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிக். இணைய வணிகம். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி. வை. தாமோதரனார். தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர் சி. வை. தாமோதரனார். கூற்று. மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று ம.பொ.சி. முழங்கினார். கூற்று 2 மற்றும் சரி. கூற்று 2 மற்றும் சரி. திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தபச்சாலையை அமைத்தவர் ரா. இளங்குமரனார். ராசராச சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டும் என்ற ஆர்வத்தை தூண்டிய கோயில் எது? ராசசிம்மேஸ்வரம் கோயில். குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்னும் பழமொழி உணர்த்தும் பொருளை எழுதுக. உழைக்காதவன் செல்வம் அழியும். அகரவரிசைப்படுத்துக. இசை கருவிகளை அகரவரிசைப்படுத்துக. படகம், தவில், கணப்பறை, உடுக்கை, நாகசுரம், மகுடி. சரியான விடை உடுக்கை, கணப்பறை, தவில், நாகசுரம், படகம், மகுடி. மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. உருவகம். மணக்குரங்கு இலக்கண குறிப்பு உருவகம். பொருந்தா சொல்லை கண்டறிக. 6. கடல், ஆழி, பறவை. பொருந்தா சொல் 6. பிழை திருத்தம் செய்க. மயில் அகவும், குயில் கூவும், ஆந்தை அலறும். பிழை திருத்தம் செய்க. வாழைப்பழ தோல் சறுக்கி ஏழைக்கிழவன் வியாழக்கிழமை கீழே விழுந்தான். பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்களை கண்டறிக. வருவித்தான், திருத்தினான். பின்வரும் தொடர்களை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். செய்வினை தொடர். விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது. எத்தகைய முதலீட்டை பெருக்குவதற்காக பொருள்களை கண்டுபிடிக்கிறது? அகரவரிசை. கேழ்வர் பொழிக்கும் நசையி போத்து மங்கை நல்குவர் சாவகர். சரியான விடை கேழ்வர் சாவகர் நசையி நல்குவர் பொழிக்கும் போத்து மங்கை. தாய் என்ற வேறு சொல்லின் வினையால் அணையும் பெயர் தந்தவர். வேறு சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றால். வேறு சொல் செல். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை அறிதல். சூழ், சூழ், சூழ். கற்பம், சுற்று, சபதம். பிழையற்ற தொடரை கண்டறிக. எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. கீழ்காணும் சொல் வழக்கினை வரிசைப்படுத்துக. 1. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல். 2. இடகரடக்கல். 2. மங்களமான சொற்களை மாற்றி மங்களமில்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். 3. ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடகரடக்கல், மங்களம் ஆகியனவாகும். சரியானது 1 சரி, 2 தவறு, 3 சரி. வெண்பாவுக்குரிய ஓசை செப்பலோசை. பொருந்தா பொருளை தேர்வு செய்க. பொருந்தா பொருளை தேர்வு செய்க. முல்லைப்பாட்டு, நம்பூதனார், காசி காண்டம், அதிவீரராம பாண்டியர்,
சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். ஐ என்னும் ஓரெழுத்து ஓர்மொழியின் பொருள் தலைவன். ஃபிக்ஷன் என்ற சொல்லின் தமிழ் சொல் புனைவு. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதில் பட வேணும். பாரதியார். இத்தொடரில் இடம்பெற்றுள்ள வலு அமைதியை குறிப்பிடுக. மரபு வலு அமைதி. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். நான்மணிக்கடிகை, முதுமொழி காஞ்சி, ஆசாரக்கோவை. பதினெண் என்றால் 18. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? பூதம் சேந்தனார். பூவையும் குயில்களும் புலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது டேஸை குறிக்கும். நாக்கணவாய் பறவைகள். உத்தரகாண்டம் எழுதியவர் ஒட்டக்கூத்தர். பாடைமாக்கள் என்று அழைக்கப்படுபவர்கள் யார்? பழமொழி பேசும் மக்கள். பொறுத்துக. மணிமேகலை, சீத்தலை சாத்தனார். சிலப்பதிகாரம், இளங்கோவடிகள். பெரிய புராணம், சேக்கிழார். திருவிளையாடற் புராணம், பரஞ்சோதி முனிவர். முடிகளி வேந்தர் மூவருக்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம் எது? சிலப்பதிகாரம். ஓங்கு தன்பனை சூழ் நீப வனத்தை நீத்து ஒருபோதேனும் இவ்வடியில் நீபவனம் என்பது கடம்பவனம். பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று குயில் பாட்டு. வாளெங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிரெங்கே 4 என தொடங்கும் இரட்டர் மொழிதலின் பாடலின் ஆசிரியர் யார்? கவி காளமேகம். சரியானதை கண்டறிக. மனோன்மணியின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம் 1. 2. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்த்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. 3. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. 4. மனோன்மணியில் தமிழில் முதல் பாவடிவ நாடக நூல். சரியான விடை 1, 2, 4 சரி. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் நம்மாழ்வார். திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார்? பதிகத்தை பாடியவர் சுந்தரர். மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல் திருப்பாவை. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர் தேவநேய பாவாணர். திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர் யார்? காந்தியடிகள். தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர் உவமை கவிஞர் சுரதா. பகுத்தறிவி கவிஞர் என்று புகழப்படுவர் யார்? உடுமலை நாராயணர் கவி. வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே எனும் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசின் உருவகங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது 4 அடி உயரத்தில். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம். சரியானவற்றை பொறுத்துக. அக்ஷராபியாசம் எழுத்து பயிற்சி. வித்யாபியாசம் கல்வி பயிற்சி. வித்யாரம்பம் கல்வி தொடக்கம். சீதளாபத்திரம் தாளை மடல். எனக்கு வறுமையும் உண்டு, மனைவி மக்களும் உண்டு, அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் தேவநேய பாவாணர். படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சியோடு வெளிப்படுத்தும் வடிவம் கவிதை. படைப்பாளன் தன் தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பகுத்தறிவு கவிராவை உடுமலை நாராயண கவி. தவறான தொடரை தொண்டர்த்தெழுதுக. இந்தியாவின் முதல் பொது நூலகம் மும்பை நடுவண் நூலகம் ஆகும். தவறானது.